உடலாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் காமம் என்பது வரும், விருப்பு வெறுப்பு என்பது வரும், துரோகம் செய்ய தோன்றும், ஏமாற்ற தோன்றும், நல்லவன் கெட்டவன் பார்க்க தோணும், எவன் பெரியவன் எவன் சின்னவன் பார்க்க தோணும், காசு பணத்துல உயர்ந்தவனான் பார்க்க தோன்றும். காரணம் என்னன்னா, உடலாக நீங்கள் பார்க்கும்போது உண்மையை ஒருபோதும் பார்க்கவே முடியாது. ஒரு மனிதனை அல்லது ஒரு உடலை அல்லது ஒரு உயிரை பார்க்கும்போது, ஒரு விலங்கை ஒரு பறவையை பார்க்கும்போது இந்த கண் வழியா தெரியக்கூடிய தோற்றத்துல அது பார்க்க கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க. கடைசி வரைக்கும் இந்த கண்கள் வழியாக பார்க்கக்கூடிய காட்சி உண்மை என்று நினைத்து நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் அந்த பொருள் உண்மை அல்ல. ஏன் எனக்கு காமம் அதிகமாக வருகின்றது? ஏன்னா உடலா பார்த்தா காமம் வரத்தான் செய்யும். வேணா உங்களுக்கு காமம் வருமா அப்படின்றது யோசிக்கிறதுக்கு வெறும் இடத்த பாருங்க. காமம் வருமா உங்களுக்கு? எப்படி வரும்? ஏன்னா அங்கே ரசிப்பதற்கு ஏதும் இல்லை, அதனால் காமம் வரவில்லை. அப்போது உடலாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் காமம் என்பது வரும், விருப்பு வெறுப்பு என்பது வரும், துரோகம் செய்ய தோன்றும், ஏமாற்ற தோன்றும், நல்லவன் கெட்டவன் பார்க்க தோணும், எவன் பெரியவன் எவன் சின்னவன் பார்க்க தோணும், காசு பணத்துல உயர்ந்தவனான் பார்க்க தோன்றும். காரணம் என்னன்னா, உடலாக நீங்கள் பார்க்கும்போது உண்மையை ஒருபோதும் பார்க்கவே முடியாது. அப்ப எப்படி பார்த்தாங்க இதெல்லாம் பொய்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். உயிராக பார்க்க வேண்டும். எப்படி பார்க்கணும்? உயிரா பார்க்கணும். உயிரா பார்க்கிறதுனா எப்படிங்க? ஒளியாக பார்க்க வேண்டும். அவர்கள் எப்படி பார்க்கணும்? ஒளியாக பார்க்க வேண்டும். அதனால்தான் குமரி கண்டத்தில், நம்ம கண்டம் தான் ஃபர்ஸ்ட் கண்டம், தெரியுமா தெரியாதா? குமரி கண்டம், லெமூரியா கண்டம் சொல்லுவாங்க. தமிழ் மொழி தான் உலக மொழிகள் அத்தனைக்கும் மூத்த மொழி. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? உலகில் உள்ள எல்லா மொழிகளை விட மூத்த மொழி தமிழ் மொழி. நிறைய குறிப்புகள் உண்டு. பல ப்ரொஃபசர்ஸ் ஆராய்ச்சி பண்ணி நீ ஃபாரின்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. தமிழ் மொழி தான் அனைத்திற்கும் சிறந்த மொழி. தமிழ் மொழிதான் ஞானம் அடைவதற்கும் மிகச் சிறந்த மொழி என்று வள்ளல் பெருமான் கூறியுள்ளார். ஏன்? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். தமிழ் சொல்லியிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி தமிழ் சொல்லுங்க. தா மீ இல்ல இல்லும் இல்ல சிறப்புழா. இது மந்திரமே இல்ல. இதவே சொல்லிட்டு இருந்தீங்கன்னாவே 10ஆம் வாசல் திறந்து சுழுமுனையில இறைவன் காட்சி கொடுத்துருவார். தெரியுமா உங்களுக்கு? என்னடா சொல்ற? என்னடா இத சொன்னா எப்படா 10ஆம் வாசல் திறக்கும்? இந்த கண்ணாடியே திருப்புனா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடும்? சம்பந்தமே இல்லாத ஓடும். இந்த ழாவிற்கு அப்பேற்பட்ட வலிமை உண்டு. ழா 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 ழான்னு சொல்ல சொல்ல லம்பிகா யோகம் உங்களை அறியாமையே பண்றீங்க நீங்க. இந்த நாக்கு மடிந்து அந்த இடத்துல போய் டச் ஆகும். 10ஆம் வாசல டச் பண்ணும், சிரிச்ச போய் டச் பண்ணும். இந்த ழாவை அழுத்தி 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 சொல்ல 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 அதுக்கு பேரு யோக பயிற்சி. அதுக்கு பேர் என்ன? இந்த ழாவை சொன்னீங்கன்னாவே ரெகுலரா பண்ணீங்கன்னா வாசி பண்ண தேவையில்ல, குண்டலினி பண்ண தேவையில்ல, ஓப்பன் ஆயிரும்.